அப்சராவுடைய ஸ்டோரி அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பெருமை, இது எல்லாமே கொடுக்குற ஒரு தருணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்சராவுடைய அம்மாக்கும் அண்ணனுக்கும் நமது சார்பில் ஒரு வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பனாக அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமில் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது வந்து அவங்களோட கதை வந்து ரொம்ப டீசெண்டாக இருந்தது. யாரையும் குறை சொல்கிற மாதிரி, குத்த சொல்கிற மாதிரி, அவன் எனக்கு அது பண்ணா இது பண்ணா அதெல்லாம் இல்லாமல் பாசிட்டிவான ஆட்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்க. நான் வாழ்க்கையில் அந்த கஷ்டப்பட்டேன், இந்த கஷ்டப்பட்டேன், அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அதுப்பட்ட இதுப்பட்ட என் நானும் தான் பண்ணுறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தான் படுறாங்க, வீடியோக்கு ரீசார்ஜ் பண்ணவங்க படுறாங்க, இந்த வீடியோ பார்க்க முடியாதவங்களும் கஷ்டப்படுறாங்க, உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம கூட அவங்க கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கனெக்ட் ஆகணும்ல. அந்த மாதிரி பாசிட்டிவாக இந்த ஷோவை பார்த்த, பாசிட்டிவாக அணுகுன அப்சராக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடியாக கதையை பொறுத்தளவுக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க், ஒரு இடத்துல கூட சிம்பதி இல்லை. ஹார்ட் ஒர்க் ஃபேமிலியால் தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது பாராட்டு, முதல் பாராட்டு. ஏன்னா எத்தனை பேர் ஃபேமிலி கிரெடிட் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது, தன்னை ஏற்றி விட்ட ஆட்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. கமருதீனும் சொன்னார். ஆனால் அப்சரா வந்து தெளிவாக இந்த விஷயங்களுக்கு நான் போகிறதுக்கு காரணமாக இருந்த ஆட்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. எப்பப்போ ஸ்டேஜ் போனேன் அப்படின்றத பதிவு பண்ணாங்க. அவங்கள கேரி பண்ணுற விதம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு கைத்தட்டல் கிடச்சிது அவங்க அப்பா அம்மாவுக்கு. எல்லாருமே எந்திரிச்சுன்னு கைத்தட்டினாங்க. அவங்க அம்மாவுக்கு, ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. ப்ளஸ் இந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சிம்பதி கேம் விளையாடுறதுக்கு இல்லை, திறமைகள். அவங்க ஒரு ரன்வே மாடல். அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், அவங்களோட விஷயங்கள் எல்லாமே அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் ஜஸ்ட்டு போய் பார்த்தேன். நீங்கள் இப்போ பிக் பாஸில் பார்க்குற அப்சரா இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக் அவங்களோட இது ஜஸ்ட்டு போய் பாருங்கள். ஃபென்டாபுலஸாக இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க. நீங்கள் நம்ம சும்மாலாம் சொல்ல, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வாழ்த்துக்கள் அப்சரா. இந்த பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நல்லா விளையாடுறீங்க. இன்னும் ஓப்பன் அப் ஆகி உள்ளே நடக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் தட்டி கேட்டு சுட்டி காட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாரம் உங்களை தாண்ட விடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு அரோராவை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் கண்டிப்பாக இந்த மேடையை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்ன மாதிரியே அப்சராவோட பாசிட்டிவிட்டி ஹிட்டான ஆட்கள் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்டி பாஸ்.